கூடிய வகையிலையோ, அந்த குடும்பத்தை கலைக்கக்கூடிய வகையிலையோ, அந்த குடும்பத்தில பிரச்சனை தரக்கூடிய வகையிலயோ நம்ம பேசக்கூடாது. அப்ப நம்ம பேசக்கூடிய விதத்தில, ஒரு குடும்பத்தில நம்ம பேசக்கூடிய விதத்தில நெறைய கர்மாக்கள் அங்க வேலை செய்யும். இப்போ ஒரு குடும்பத்தில ஒரு பொண்ணுக்கோ, ஒரு பையனுக்கோ பக்குவமான அறிவுரைகளை இந்த மாதிரி வாழுங்க, இப்படி போங்க, இந்த வழியில செல்லுங்க, அ எ என்ன வருமானம் வருதோ, வருமானத்துக்கு தகுந்த மாரி வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்த எடுத்து சொல்வது நல்லது. குறைவான வருமானம், பக்கத்து வீட்டுக்காரர் நெறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அத மிகைப்படுத்தி காட்டினா இந்த குடும்பத்தில பிரச்சனை. அப்ப தாய்மார்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் தான் நெறைய இடத்துல கர்மாக்கள சம்பாதிக்கிறாங்க. சொல்லிக் குடுக்கறதுனாலயோ, அத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த குடும்பத்தில தன்னை உணர்ந்து பேசக்கூடிய தருணத்தில இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், அங்க கர்மாக்கள் வேலை செய்யும். அந்த கர்மாக்களுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். இங்க கர்மாக்கள் வேலை செஞ்சுதுன்னா, கண்டிப்பா ஒருத்தர் வந்து நிம்மதியா வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது. அப்ப இங்க கர்மா வேலை செஞ்சதுன்னா, ஒரு குடும்பத்தில பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர, அதுக்கு உண்டான தீர்வு கிடையாது. அதனால முடிந்த அளவு தன்னுடைய சுய சிந்தனையோடு வாழ பழகிக்கோங்க. அங்க பிரச்சனைகள் இருக்காது. யார் சுய சிந்தனையோடு ஒரு குடும்பத்த வந்து வழி நடத்துகிறாங்களோ, அந்த குடும்பத்தில பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்களுடைய சொல்லுக்கோ, அடுத்தவங்களுடைய பேச்சுக்கோ யார் அக்கறை குடுக்குறாங்களோ, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும். அப்ப அவங்க அடுத்தவங்க பேசுற பேச்சுக்கும், அடுத்தவங்க சொல்லிக் குடுக்கிற சொல்லுக்கும் என்ன பலன் இருக்கிறது என்று யார் சிந்திக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில மேன்மை அடையும். அப்ப முதல்ல தன்னுடைய சுய சிந்தனையோடு யார் உணர்றாங்களோ, அவங்க அந்த கர்மாக்களிலிருந்து விடுபடுவார்கள். ஒரு பெண் வந்து தன்கிட்ட வாழ வந்திருக்கிறாங்கன்னா, அவங்க அவங்களுடைய குடும்பத்த விட்டுட்டு உங்ககிட்ட வாழ வந்திருக்கிறாங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கணும்.